வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக் மைனஸ் வீட்டிலேயே எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதை நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். 100 ml ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு முட்டையை நம்ம மிக்சியில் அடித்து ஊற்றிக்கலாம். அடித்து ஊற்றிட்டு எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டையை அடித்து எடுத்துக்கோங்க. எக் மைனஸ்க்கு முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறம் தான் எண்ணெயை சேர்க்கணும். முட்டையை அடிக்காமலே எண்ணெயை சேர்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா முட்டையை அடித்து எடுத்துக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த எல்லா பொருளும் நல்லா முட்டையோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியை கண்டினியூஸாக ஓட விடாமல் அப்பப்போ பல்ஸ் மோடில் விட்டு ஓட விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா ஃபார்ம் ஆகும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து இதை நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அடிச்சுக்கோங்க. அதிகமாக ஆயில் ஊற்றினா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ எக் மைனஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றி நம்ம அடித்து எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க 100 ml ஆயிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைனஸ் செஞ்சுட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பிரெட் ஆம்லெட் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 3லேருந்து 4 நாள் வரலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, எக் மைனஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.